ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. நம்ம விலாகில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நான் காட்டும் போதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டாண்ட் மிக்சர் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து அகாராவுடைய ஸ்டாண்ட் மிக்சர். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் ஒரு 1 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கிச்சன் வந்ததுலேருந்து எனக்கு பிடிச்ச பிளாக் கலர் இது அண்ட் எஸ்எஸ் பவுலோட கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து 3 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் முட்டை க்ரீம் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இது வந்து கேக் பேட்டர்லாம் நம்ம சாஃப்டாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவோம்ல, மிக்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு வந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். நம்ம கையில் வச்சு பீட் பண்ணணும் அவசியம் இல்லை. இது வந்து நமக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல் சப்பாத்தி மாவு பிசைகிறது. சப்பாத்தி மட்டும் இல்லை, பூரி பரோட்டா இந்த மாதிரி திக்காக மாவு பிசைகிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 அட்டாச்மெண்ட்டோட தான் இது வருது. இது கலர் பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக பிளாக் அப்படிங்கும்போது நம்ம கிச்சனுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்த எஸ்எஸ் பவுலுமே வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டியோடைய வந்துட்டுருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு சின்ன நாப் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். இதை வந்து மாவு வெளியில் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி மாதிரி லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிட்டை உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். வெளியிலேருந்து எதுவும் தூசியும் உள்ளே போகாது, மாவு வெளியில் தெரிக்காது. ஸோ அதுக்காக இந்த பவுலில் இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வந்து மிக்ஸி ஜார்லாம் நம்ம ஃபிட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஒரு திருப்பிட்டு நீங்கள் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈஸியாகவே ஃபிட் பண்ணுற மாதிரியே இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப வச்சுக்கலாம். ஸோ யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல கனமாகவே இருக்குது. ஸோ 5 லிட்டர் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக நிறையாவே மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தாலுமே சப்பாத்தினா நீங்கள் வந்து ஈஸியாக பிசையலாம். நிறைய கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கும் சரி. இந்த இடத்துல ஒரு சின்ன இது மாதிரி லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவுலை நீங்கள் வச்சுட்டு லேசாக ஒரு திருப்புனா போதும். நம்ம மிக்ஸி ஜார்லாம் திருப்புவோம்ல, அந்த மாதிரி திருப்பும் போதுவே உங்களுக்கு நல்லா லாக் ஆகிக்கிறோம். ஸோ வந்து ஷேக் ஆகாது உங்களுக்கு. மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன இது வருதுல்ல, ஸோ அதில் தான் நம்மளோட இந்த 3 அட்டாச்மெண்ட்ஸும் நம்ம வந்து ஃபிட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஜஸ்ட்டு ஃபிட் பண்ணி காட்டேன். அதையுமே வச்சு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு திருப்புனா போதும், உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் எல்லாமே இந்த மிக்ஸி ஜார் ஈஸியாக புரியணும்னா மிக்ஸி ஜார் நம்ம வந்து ஃபிட் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி தான். அதே மாதிரி நம்ம இந்த அட்டாச் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம நார்மலாக கைகளில் வச்சே பீட் பண்ணுவோம், கைகளில் பிசைகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெல்லாம் வேகமாக சமைக்கணும் அப்படிங்கும் போதில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்பீடு வச்சுருக்காங்க. மிக்ஸி மாதிரியே வந்து பல்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக ஒரு நல்லா வேகமாக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பல்ஸ் மோடு கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு 1 2 3 4 5 நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி லேசாக அமுக்கி விட்டுட்டு மேலே வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பவுல் வைக்கும் போது அந்த மாவு எடுக்கும் போதெல்லாம் இதை வந்து தூக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பவுலை வச்சுட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்கி பயன்படுத்துறதுக்கு. மோஸ்ட்டு நம்ம கிச்சனில் வந்து கேக்கு முட்டை அதெல்லாம் கூட 2ஆம் பட்சம் தான். சப்பாத்தி மாவு வந்து பிசைகிறது கொஞ்சம் சிரமப்படும். சில வீட்டில் டெய்லி சப்பாத்திலாம் செய்வாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பவுலில் வச்சுட்டு லாக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா லாக் ஆகிக்கிறோம். ஸோ ஏன்னா மாவு நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கும்போது நல்லா ஷேக் ஆகும்ல, ஸோ அந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்காக இப்போ நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு இந்த இதை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அதையுமே திருப்பிட்டு நான் கொஞ்சம் நிறையாவே சப்பாத்தி மாவு சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன். நிறைய பேர் கேட்பீங்க கைகளில் பிசைய முடியாதான்னு. தாராளமாக பிசையலாம். அவங்கவுங்க உடல் சூழலை அவங்கவுங்களுடைய வேலை பலுவை பொறுத்தது. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சப்பாத்தி அப்படின்னா எங்கிட்ட குருமா செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கிட்ட மாவு பிசைய விட்டுருவேன். ஸோ குருமா ரெடி ஆகும் போதே மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது, உடனே சப்பாத்தியும் போட்டுடலாம். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. இதோட இன்னும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அகாராவுடைய ஸ்டாண்ட் மிக்சர் இது பாருங்கள். ரொம்ப குயிக்காக ஈஸியாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு, கைகளே படாமல். மாவு பிசைகிற மாதிரி எல்லாத்துக்குமே இந்த அட்டாச்மெண்ட் பயன்படுத்தி நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை தூக்கிட்டு இதை இப்படி கலட்டி எடுத்துடலாம். ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி மாவு ரொம்ப சீக்கிரமாக கைப்படாமல் ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் டவுட் வரும், சப்பாத்தி எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு. நல்லா புஃப்னு வரும் உங்களுக்கு. எனக்கு ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் எப்போ வீடியோ எடுக்கிறோன்னா அப்போ ரவுண்ட் ஷேப் வராது. மற்றபடி வந்து சப்பாத்திலாம் நல்லா சாஃப்டாக தான் வரும். பாருங்கள், நல்லா உப்பி வருது. சாஃப்டான சப்பாத்தி கைப்படாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஷேப் மட்டும் கண்டுக்காதீங்க, அது கொஞ்சம் அப்படி எப்படி வீடியோ எடுக்கும்போது மட்டும் எனக்கு சொதப்பிடும். ஸோ அந்த மாதிரி தான் இது. பாருங்கள், ஒரு சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய பேர் கேட்ட வீடியோ அது, டீட்டெயில் வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.